அமீர் அண்ட் பாவனி மேரேஜ் ரொம்ப கிராண்டாக ரீசெண்டாக நடந்தது. இந்த மேரேஜுக்கு ஐஜி அண்ட் அஷ்ரஃப் அவங்க ஃபேமிலி வந்து வரல. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இதனால கிரியேட் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் அமீர் இந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தார், அமீர் கஷ்டப்படும் போது இந்த ஃபேமிலி தான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க அமீரை. ஸோ அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு ஏன் வரல அப்படின்ற கேள்வி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அமீர் அண்ட் அஷ்ரஃப் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை எப்போ வந்துன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல ஐஷு போயிட்டு வந்துட்டு அப்புறமா தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இஷ்யூஸ் வந்ததாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அஷ்ரஃப் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டு இருந்தாரு. அந்த ஸ்டோரியை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா டெலிட்டும் பண்ணிட்டாரு. அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தெரு நாயை ரோட்ல பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த நாய் சிவரை வெட்டை பசியோட இருந்ததுன்னா நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம், கடல் பண்ணலாம், சாப்பாடும் ஊட்டி விடலாம் அண்ட் அந்த நாயை உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். ஆனால் இதே நிலைமையில ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், சில காசும் கொடுக்கலாம். எப்பவுமே வீட்டுக்கு மட்டும் கொண்டு வராதீங்க. இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். அதுக்கு உதாரணமே நான் தான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து அஷ்ரஃப் போட்டிருக்காரு. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் இன்டைரக்டா அமீரை தான் சொல்றாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்ரஃப் அந்த போஸ்ட்டை டிலீட்டும் பண்ணிட்டாரு. இப்போ சோஷியல் மீடியாவில் அமீர் இந்த பிரச்சனை பற்றி பேசியிருக்காரு. அதாவது ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அமீர் இதை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க தான் என் கூட பேசுறது இல்லை, அவங்க தான் என்னை வந்து இன்ஸ்டால அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அவங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. யாராச்சும் சின்ன உதவி பண்ணாலே நான் அதை மறக்க மாட்டேன். இவங்க என் வாழ்க்கையில மிகப்பெரிய உதவியே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள விட்டு நான் எதுக்கு போக போறேன், இவங்களை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு அமீர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல ஐஷு கிட்டயும் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கும் அமீருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அதை பத்தி பேச நான் விரும்பல அப்படின்னு வந்து ஐஷு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அமீர் ஃபேன்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அமீர் வந்து இவங்களை அவாய்ட் பண்ணல, அவங்க தான் அமீரை அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சோஷியல் மீடியாவில் இப்போ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.